தமிழர் நபிக்கவர்கள் தேர்தல் நேரங்களில் அண்ணன் மாங்குடி எவ்வளவு பணம் தருவாரு, அண்ணன் தேர்வோயி பாண்டியனை எவ்வளவு பணம் தருவார் என்று காத்துக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கங்கள். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது. தேர்தலுக்கு மட்டும் இவர்கள் வருவார்கள். அவர்களை நாம் அதிகாரத்தை கொடுத்து கடைசி வரை நம் அடிமையாகவே இருக்க போகிறோம் என்ற சட்டத்தை இந்த காரைக்குடி மக்கள் மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றணும் தான் இந்த நாம் தமிழர் கட்சி 15 வருடமா கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா கத்தியும் என் மக்களுக்கு இன்னும் புரியல் இல்லை. ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களிடத்தில் வந்து சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இவர்களை நம்பாதீங்க, இவங்களா நம்பாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நீங்க இவங்களை இன்னும் வரைக்கும் நம்பிக்கிட்டீங்க, எதையாவது நமக்கு செஞ்சிருவாங்க அப்படின்னு. சரி, அண்ணன் மாங்குடி, மதிப்பிற்குரிய அண்ணன் மாங்குடி அவர்கள் காரைக்குடி தொகுதிக்கு செய்த சாதனை ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஐயா ப. சிதம்பரம் 7 முறை அமைச்சர், அதில் 5 முறை நிதியமைச்சர், 2 முறை உள்துறை அமைச்சர். ஐயா ப. சிதம்பரம் நினைச்சிருந்தா காரைக்குடி தொகுதிக்கு, இந்த காரைக்குடி நகரத்துக்கு நம் மக்கள் எல்லாம் நம்மளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புறா, அவனுக்கு எதையாவது ஒரு நன்மையை செஞ்சிருவோம்னு ஐயா ப. சிதம்பரம் நினைச்சிருந்தா. சரி, ஐயா ப. சிதம்பரத்தை தான் நம்பி நம்ம 7 முறை ஏமாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். அடுத்து ஐயா ப. சிதம்பரம் முடிசூரா குட்டு இளவரசர், பட்டத்து இளவரசர் அண்ணன் கார்த்திக் சிதம்பரத்தை கைவரிச்சு கூட்டிட்டு வராருங்க. இந்த காரைக்குடி மக்கள் உண்மையிலே சிந்திக்காம மானமிழந்து போய் மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டு அண்ணன் கார்த்திக் சிதம்பரத்தை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க. சரி, அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் காரைக்குடி தொகுதிக்கு ஏதாவது செஞ்சதுண்டான்னு பார்த்தா அண்ணன் பாராளுமன்றத்துக்கு போய் நாடகம் மட்டும் தான் பாக்குறாரு. வேற எதுவுமே காரைக்குடி தொகுதிக்கு அண்ணன் செஞ்சதில்லை. சரி, ஒரு முறை போயிட்டாருன்னு பார்த்து விட்டுட்டா, 2வது முறையும் இவர் தான் மாற்று. யாரு மாற்று? அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் தான் மாற்றுன்னு இந்த மக்கள் ஓட்ட போட்டு திரும்ப ஏமாறுறாங்க. அப்ப இங்க என்ன நினைக்கிறாங்க? நமக்கு 500, 1000 அற்ப காசுகளை கொடுத்தா போவோம், இந்த நாடு எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? உங்களுக்கெல்லாம் மனசு சந்தோஷமா இருக்கும். இருக்க நாடுகள்ல இருக்க கொஞ்சம் நெஞ்சத்தை முடிச்சுட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நெஞ்சத்தை முடிச்சுட்டா நீங்க எல்லாம் மனசு நிம்மதியா போயிடுவீங்க. காரைக்குடி பகுதியில எவ்வளவு பிரச்சனை, எதையாவது ஒன்றை அண்ணன் மாங்குடி சரி செய்திருப்பாரா? இதற்கு முன்னாடி இருந்த ஐயா கே.ஆர். ராமசாமி அவர்கள் சரி செய்திருப்பாரா? சரி விடுங்க, ஐயா கே.ஆர். ராமசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டது நம்மளுடைய தப்பு, ஐயாவுடைய தப்பு கிடையாதுங்க. ஐயா காரைக்குடி தொகுதிக்கு வராதது யாருடைய தப்பு? காரைக்குடி மக்களுடைய தப்புங்க, ஓட்டு போட்ட மக்களுடைய தப்பு. அதனால ஐயாவை நம்ம குறை சொல்ல முடியாது. அண்ணன் மாங்குடி அவர்களை நம்ம தேர்ந்தெடுத்தோமே, அண்ணன் மாங்குடி அவர்கள் நமக்கு செஞ்சது என்ன செஞ்சாரு கேட்டா இவங்க ஒரு சொல்லுவாங்க, நாங்க தான் ஐடி பார்க்க கொண்டு வந்தோம். என் கூட சில காங்கிரஸ் நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட விவாதம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நாங்க தான் ஐடி பார்க்க கொண்டு வந்தோம். ஐயா, ஐடி பார்க்க கொண்டு வந்த அப்பாவி மக்களுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டா பதில் இல்ல. பொறுப்பு மேயருங்க அண்ணன் குலசேகரன், அவர் பகுதியை போய் பாருங்க, அவர் பகுதியை பாருங்க, அவர் பகுதியவே அவரால் சரி செய்ய முடியலையே. இவங்க தான் இந்த காரைக்குடி தொகுதியவும் சரி செய்ய போறாங்களா? இன்னும் நம்ம திருந்தவே மாட்டோமா? யாரும் திருந்த மாட்டோமா? எங்க மிருகங்களுக்கு தாங்க 5 அறிவு. இறைவன் படைத்த படைப்பிலேயே முழுமையான படைப்பு மனிதன்கிற படைப்புங்க, நமக்கு 6 அறிவு. ஆனா மிருகங்கள் கூட தனக்கான இலையை தானே தேடுது. ஆனா இந்த மனுஷ கூட்டம் இருக்கு, சுயநலவாதியாகவும் கேவலமாகவும் யோசிக்கிறீங்க, கேவலமாகவும். இப்ப பர்மா காலனி பகுதியில பார்த்தா அண்ணன் மாங்குடியோட சாதனைன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த அண்ணன் துண்டறிக்கையை வாங்கிட்டு என்னுடைய மனதில் நான் நினைச்சுக்கிட்டேன், என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, அண்ணன் மாங்குடி வந்தது காரைக்குடி தொகுதிக்கு சாதனை அல்ல, வேதனை. 25 ஏக்கருங்க, ராஜீவ் காந்தி நகர் பேயம்பட்டியில 25 ஏக்கர் நிலத்தை அண்ணன் மாங்குடி அவர்கள்
அரசு நிலம், அதுலயும் அரசு நிலத்தை போலி ரசீது போட்டாரு. அந்த தைரியத்தை அண்ணன் மாங்குடிக்கு யாருங்க கொடுத்தா? யாரு கொடுத்தா? நம்ம தான் கொடுத்தோம். யாரு மக்கள் மனிதர் நமக்கானவர்? அண்ணன் மாங்குடி நமக்கானவரா? குளத்துவயல்பட்டின ஒரு கிராமங்க, அதை ஏன்டா இங்க காரக்குடியில பேசுன்னு கேட்டீங்களா? அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். குளத்துவயல்பட்டியிலே ஒரு கிராமம், இங்க சாக்கோட்டையில. அந்த கிராமத்துல கோழி பண்ணை வைக்க அனுமதி கொடுத்திருக்காங்க. அனுமதி கொடுத்திருக்காங்க. எப்படி? அனுமதி பெறாமல் அண்ணன் மாங்குடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் அனுமதி கொடுத்திருக்காங்க. 500 மீட்டருக்கு அங்கே தான் கோழி பண்ணை வைக்கணும். நாங்க அந்த பகுதிக்கு போறோம். அந்த மக்கள் அழுகுறாங்க. ஐயா, என் வீட்டுல பச்சை பிள்ளையெல்லாம் இருக்கியா? பச்சை பிள்ளையெல்லாம் இருக்கு. ஈ தொல்லை தாங்க முடியல. என் பிள்ளைய நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு அந்த மக்கள் அழுகுறாங்க. இத போய் நம்ம கேள்வி கேட்டா அண்ணன் மாங்குடி பேரை சொல்லி மிரட்டுறாங்களாம். யார் அண்ணன் மாங்குடி? சட்டமன்ற உறுப்பினரா இல்ல வேற எதுவுமா? கேள்வி வருதா வரலையா? ஈவு இறக்கம் நமக்கு இருக்கா இல்லையா? நாளைக்கு நம்ம பகுதியில் நடக்குமா நடக்காதா? அந்த மக்கள் அழுகிறா. அந்த அழுகைக்கு யார் காரணம்? அண்ணன் மாங்குடிக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு நாளும் காரணம். ஒவ்வொரு நாளும் இங்க அரசு மருத்துவமனை சரியா இருக்கா? அரசு மருத்துவமனைக்கு போனா மருத்துவர்கள் இல்ல, ஆம்புலன்ஸ் வசதி இல்ல. ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே உயிர் போயிடுங்க. விபத்து நடந்து அந்த உயிர் போறதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தான் காரணம். ஓட்டு போட்டீங்கல்ல, நீங்க எல்லாருமே காரணம். கொஞ்சமாவது நம்ம சிந்திச்சிருந்தோம்னா அண்ணன் மாங்குடி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருப்பாரா? சொல்லுங்க. எதையுமே யோசிக்கிறது இல்ல. இன்னைக்கு தேவை நமக்கு நிறைவேறிடுச்சுன்னா போதும். நாளைக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன? மதிப்பிற்குரிய முதல்வர் என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய். நம்மளுடைய அக்காவையும் தங்கையையும் நம்மளுடைய அம்மாவையும் அவன் எப்படி தகுதி பார்ப்பா? அவன் எப்படி தகுதி பார்ப்பா? அவன் தகுதி பார்க்கிறதுக்கான தைரியத்தை யார் கொடுத்தது? நம்ம தான் கொடுத்தோம். ஏன்னா நம்ம தான் மானம் கட்டு போயிட்டோம்ல. மானம் கட்டு பாலோடும் வேலோடும் போராடிய கூட்டம். இந்த கூட்டம் மானம் இழந்து போச்சு. மானம் இழந்து இப்பயும் பெரிய கனவோட இருக்காங்க. எவ்வளவு பணம் கொடுக்க போறாங்க? இனிமேலும் நம்ம சிந்திக்க மாட்டோமா? யார் மாற்று? விஜய் மாற்றா? அண்ணன் பிரபு மாற்றா? யார் மாற்று? அண்ணன் பிரபு சட்டமன்றத்துக்கு போய் என்ன செய்வாரு? ரீல்ஸ் போடுவாரா? ஒருத்தருடைய தகுதியை எப்படி நீங்க இட போடுறீங்க? ரீல்ஸ் வச்சு இட போடுறீங்களா? என்ன செய்யற அண்ணன் காரைக்குடிக்கு? விஜய் மாற்றா? எது இலவசம்? சிலிண்டர் இலவசமா? எங்க அண்ணன் சொல்றாரு பாருங்க, தரமான கல்வி, தூய குடிநீர், சிறந்த மருத்துவம், இது 3ஐயும் ஒரு மனிதனுக்கு கொடுத்துட்டா அவனுடைய தேவைகளை அவனே பூர்த்தி செஞ்சுவான்னு சொல்றாரு. அவனே பூர்த்தி செஞ்சுக்குவான். அப்ப எது நமக்கு தேவை? இதுதான் நமக்கு தேவை. சிலிண்டர் நம்ம உழைக்கிறோம். ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 1000 ரூபாய் நம்மளாம் சம்பாதிக்கிறோம், வாங்கிடலாம். ஸ்கூலுக்கு பீஸ் கட்ட முடியாம எங்க அண்ணன் தம்பி எல்லாம் அலையிறாங்க. நமக்கு தேவையானது என்னன்னு நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சிருக்குமா? என்னைக்கு இந்த தற்கொலை 6 சிலிண்டர் இலவசம் வருடத்துக்கு சொல்லிச்சோ அதோட தட்டுப்பாடாயி போச்சுங்க. கேஸ் சிலிண்டர் அதோட தட்டுப்பாடாயி போச்சு. எங்க அக்கா வந்து சிலிண்டர் கிடைக்காம அலையிறாங்க. அதான் சொல்றல, இப்ப அண்ணன் மாங்குடியோட துண்டறிக்கை தூக்கிட்டு வராங்களா? சாதனைன்னு. எப்படி? நான் கிணறு வெட்டிட்டேன், அதை நீ பார்த்துட்ட. அந்த கதையா இருக்கு அண்ணன் மாங்குடி செய்த செயல். எது நமக்கு தேவைங்கிறத நம்ம மறந்துட்டோம். எது நமக்கு தேவைங்கிறத மறந்துட்டோம். அப்படி அந்த காசை வாங்கி என்ன திங்க வாங்க போறீங்க? திங்க போறீங்களா? சோத்துக்கு பதில திங்க போறீங்களா? அற்ப காசு 500 1000. காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு நிதி ஒதுக்குறாங்களா? ஒதுக்கலையா? சட்டமன்றத்துல அந்த பணம் எங்க போகுது? அண்ணன் மாங்குடி வீட்டுக்கா இல்ல ஐயா பா சிதம்பரம் வீட்டுக்கா? எங்க போகுது அந்த பணம்? அந்த பணத்தை வைத்து அண்ணன் காரைக்குடிக்கு எதுவும் செய்யணும்டா செஞ்சிருப்பாரா? இவங்களுடைய சாதனை என்ன தெரியுமா? அண்ணனுடைய சாதனை கல்யாணக்கார வீட்டுக்கு போறது, துக்க வீட்டுக்கு போறது, கடை சிறப்பு விழாக்கு போறது. இன்னொன்னு என்னன்னா காது குத்து வீடு.
இங்க நாங்களும் அண்ணன் மறக்காம போயிடுவார். இதை வீட்டு விசேஷத்துக்கு இந்த வீட்டு துக்கத்துக்கு நம்ம போய் நின்றுட்டோம்னா இந்த மக்கள் ஓட்டு போட்டுவாங்க, நம்புறாங்க, இன்னும் நம்புறாங்க. அதனாலதான் நம்மளுடைய தேவைகளை யாரும் பூர்த்தி செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. எங்க அண்ணன் சீமானோட அவங்க தகுதி வாய்ந்தவங்க இருக்காங்க. அண்ணன் பேர் பண்ணி தாண்டி மாற்றா கண்ணங்குடி பகுதிங்க அவங்கதான் சேர்மனா இருக்காங்க. அவங்களுடைய பகுதியை அவரால் சரி செய்ய முடியலையே. காரைக்குடி தொகுதியை எப்படி சரி செய்வாரு? எப்படி சரி செய்வார்? போலி பிம்பத்தை உருவாக்காங்க. நம்ம அண்ணன் பிரபு ஜெயிச்சுடுவாங்க. போலி பிம்பத்தை கனவுல நினைக்க முடியாது. இந்த மக்கள் அவ்வளவுக்கு ஏமாந்த கூட்டமா, அவ்வளவுக்கு மானமிழந்து போயிட்டோமா, ரசிகர் மனப்பான்மையில போயிட்டோமா? எதை வைத்து நீங்க அவர்களுக்கு ஓட்டு போடுறீங்க? எதை வச்சு ஓட்டு போடுவீங்க? இந்த காரைக்குடி விஜய் வந்துட்டு போனாரு, சும்மா ரோடு ஷோ போயிட்டு போனாங்களே, எதெல்லாம் என்று பேசியிருந்தா பேசியிருக்காரா? மானமரியாதை இழந்துட்டோம். மானமரியாதைய நாங்கள் நிற்காத போராட்டங்கள் உண்டா? எங்கள் அண்ணன் சீமான் நிற்காத போராட்டம் உண்டா? செவிலியர் பிரச்சனை என்றால் அண்ணன் சீமான் தேவை, மாணவர் பிரச்சனை என்றால் அண்ணன் சீமான் தேவை, மீனவர் பிரச்சனை, மருத்துவர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் அண்ணன் சீமான் தேவை. ஆனா உங்களுக்காக உங்களுக்கு வேலை செய்ய அதிகாரத்துக்கு போய் அண்ணன் சீமான் தேவை. இன்னும் காரைக்குடி பகுதியை நாம் சரி செய்ய வேண்டாமா? இல்லப்பா, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் சாகுற வரைக்கும் காங்கிரஸ் தான் போடுவேன், கை சின்னத்தை தான் போடுவேன், நான் சாகுற வரைக்கும் ரெட்டலைக்கு தாப்பா இலைக்கு தான் போடுவேன். எப்ப சாவீங்க? எப்ப சாவீங்க சொல்லுங்க? உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சு. நாளை வரபோற பிள்ளையாவது நல்ல வாழ்க்கை வாழ வேண்டாமா? இல்ல உங்கள் பிள்ளைகளும் இப்படித்தான் என்ன கத்தணுமா? கத்தணுமா? எங்கள் ஆட்டாலும் அப்பனும் செய்த தவறு இன்னைக்கு நான் இங்க வந்து கத்துறேன். நாளைக்கு உங்கள் நிலையும் நீங்கள் தவறுகள் செய்தால் இந்த இடத்துல வந்து கத்துவான். உங்களை திட்டம் நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி எங்களால சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. ரோடுகள்ல நின்று கத்துறோம். யாருக்காக? யாருக்காக? உங்களை கைவிட்டா கூடாதுங்க, உங்களை கைவிட்ட கூடாது. கத்துறோம். நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? எங்கள் கைகளை இருக்க பிடிச்சுக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போய் ரோட்ல விட்டுட்டு போயிடுறீங்க. ஏன்? உங்களுக்கான போராட்டம், உங்களுக்கான தேவை முடிஞ்சிருச்சு. இனி நாங்கள் தேவையில்லை என்று சுயநலத்தோட இருக்கீங்க. நீங்க சுயநலத்தோட, அதனாலதான் எங்களை ரோட்ல விட்டுட்டு போயிடுறீங்க. அந்த காசெல்லாம் வாங்கி திங்க போறாங்களா அண்ணன் மாங்குடியும் ஐயா ப. சிதம்பரமும் அண்ணன் கார்த்திக் சிதம்பரமும் திங்க போறாங்களா சோறுக்கு பதிலாக? சொல்லுங்க. மனவேதனையா இருக்கு. அவ்வளவு மன குமுறலோட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா 15 வருடங்களா கத்துறோம். எதுக்காக கத்துறோம்? எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் திரும்பிடுவாங்க, எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் மாறிடுவாங்க, நாமளும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்தாங்க. இத்தனை வருடங்களா உங்கள் கைகளை விட்டாம இருக்க பிடிச்சுக்கிட்டோம், இருக்க பிடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். அதற்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க வேணாமா? இவர்களை மாதிரி அதிகாரத்தை வாங்கிக்கிட்டு உங்களை அடிமாட்டுத்தனமா அதிகாரம் பண்றதுக்கான வந்திருக்கோம். உங்களுக்காக வேலை செய்ய அல்லவா? உங்களுக்காக வேலை செய்ய, ஒரு வேலை செய்வதற்காக வேலையாளர்களை எங்களை தேர்ந்தெடுங்க சொல்றோம். இதுல ஐயா கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, சீமானுக்கு காரைக்குடியில வீடு இருக்கா? அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் திருடி இருக்காரு, கொள்ளையடிச்சிருக்காரு. அண்ணன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஊருக்கு வீடு இருக்கும். நாங்கள் அப்படியா? நாங்கள் பாமர குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். நாங்கள் எல்லா வேலை வீட்டைகளையும் விட்டுவிட்டு உங்களுக்காக கத்த வந்தவர்கள் இந்த களத்திற்கு. எங்களுக்கு வீடு இருக்காதியா? உங்களுக்கு வீடு இருக்கும். சரி, உள்ளூர்ல இருந்து ஐயா கார்த்திக் சிதம்பரம் என்ன செய்திருக்கார்? என்ன செஞ்சார்? தேர்தலுக்கு தேர்தல் வருவார். தேர்தலுக்கு பிறகு எங்க போறாரு? என்ன கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறாரா? என்ன பண்றாரு? நாம் என்னைக்காவது கேட்டிருக்கோமாக? மீண்டும் மீண்டும் நீங்க உங்களை தேர்ந்தெடுக்க போறீங்களா? இந்த அரசு மருத்துவமனைங்க மனசாட்சியோட நடந்துக்கங்க. இந்த அரசு மருத்துவமனை, பழைய அரசு மருத்துவமனை எவ்வளவு பயனடைஞ்சிச்சு இந்த மக்களுக்கு. சுற்று வட்டாரத்தில் இருக்க பகுதியில் இருக்க மக்கள் பொல்லா இந்த அரசு மருத்துவமனைக்கு வந்து பயனடைஞ்சா. அண்ணன் மாங்குடி அவர்கள் வந்தாரு, வந்த உடனே இந்த அரசு மருத்துவமனைய சூரக்குடிக்கு மாத்திட்டாரு. இங்க போனா மருத்துவர் இல்ல,
உஞ்சன மொட்டைய வேலை விபத்தாயிருச்சு. அங்க கொண்டு போற உயிர் போகுமா போகாதா? அப்படி உயிர் போயிருந்தால் அந்த உயிர் போனதுக்கு நீங்களும் காரணம். அது தானாக போன உயிர் இல்ல, அது கொலை. தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்கள் எத்தனை. நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அந்த நீட் தேர்வுக்காக வாழாடியவர் யார்? ஐயா ப. சிதம்பரத்துடைய மனைவி யார்? நளினி ப. சிதம்பரம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், காரைக்குடி தொகுதியில் எங்கள் அண்ணன் சீமான் வெற்றி பெற்றால் அது எங்கள் அண்ணன் சீமானின் வெற்றி அல்ல, பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி. இந்த காரைக்குடி பகுதியில் எங்கள் அண்ணன் சீமான் வென்றால் எங்கள் அண்ணன் சீமானின் வெற்றி அல்ல. காவேரியில் நதிநீர் விழவில்லை, விவசாயிகள் பாதிக்கப்படுறாரு, எங்கள் அண்ணன் விக்னேஷ் குறித்து உயிர் தியாகம் செய்கிறாரு, எங்கள் அண்ணன் விக்னேஷின் வெற்றி. நீட் தேர்வில் எழுதியும் வெற்றி பெற முடியாமல் தற்கொலை செய்தாரு என் தங்கை அனிதா, அவருடைய வெற்றி. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வெற்றி. ஈழத்தில் லட்சக்கணக்கில் கொன்று குவித்தானே என் மக்களை லட்சக்கணக்கில் கொன்று குவித்தானே அவர்களின் ஆன்மாவின் வெற்றி. பெரிய கனவுகளோடு இருக்கும். எங்கள் கனவுக்கு நீங்க கை கொடுக்கணும் பரவாயில்ல, எங்களை காலவாரி கீழே தள்ளிடாதீங்க. இந்த காரைக்குடி பகுதியில் இருந்த அண்ணன் சீமான் வென்றால் இந்த பகுதியை சொர்க்கமிக்க பூமியாக மாற்றலாம் என்று பெரிய கனவோடு இருக்கும். எங்கள் கனவுக்கு கொஞ்சம் கை கொடுங்கள். இந்த பகுதியில் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போற்றக்கூடிய மக்கள் நிறைய இருக்கும். ஐயாவை மதிக்கிறோம், ஆனா ஐயாவுடைய வார்த்தையை மட்டும் நாம் மதிக்க மாட்டோம். ஏன்? ஐயா என்ன சொல்றார்? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி ஓட்டு போடுவவன் தேச துரோகின்னு சொல்றாரு. யாருங்க தேச துரோகி? மக்கள் நம்ம தான் தேச துரோகி. உறவுகளே, புரிந்து கொள்ளுங்க. இனிமேலாவது மாற்றம் நமக்கு தேவை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாருங்க, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நாங்கள் நிறைய சுதந்திரம் பெறுவோம் சொல்றாரு. நாங்கள் சொல்றோம், உங்களிடத்தில் நாங்கள் ரத்தம் கேட்கவில்லை, ரத்தம் சிந்த நாங்கள் தயாராக உள்ளோம். எங்களுக்காக வலிமை மிக்க ஆயுதமான உங்கள் வாக்கை தாருங்கள், உங்களுக்கு மகிழ்வான வாழ்க்கையை தருகிறோம். வணக்கம். நாம் தமிழர்.